மதுரை மதுரை மாநகர திருவிழாக்களில் உலக புகழ் பெற்றது சித்திரை திருவிழா. வரலாற்று சிறப்புமிக்க விழாவும் கூட. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலையும் மதுரை அருகே உள்ள அழகர் கோவிலையும் இணைத்து இந்த விழா நடக்கிறது. சைவமும் வைணவமும் ஒருங்கிணைந்த ஒற்றுமை பெருவிழாவாக சித்திரை திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான சித்திரை திருவிழா கடந்த 12ஆம் தேதி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கடந்த 19ஆம் தேதி பட்டாபிஷேகமும் 20ஆம் தேதி திக்விஜயமும் நடந்தன. மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நேற்று முன்தினமும் நேற்று காலை தேரோட்டமும் கோலாகலமாக நடைபெற்றன. இதற்கிடையே சித்திரை திருவிழாவுக்காக அழகர் மலையிலிருந்து சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடம் பூண்டு கண்டாங்கி பட்டு உடுத்தி கையில் கைத்தடி நேரிக்கம்பு ஏந்தி தங்கப்பல்லக்கில் நேற்று முன்தினம் மதுரையை நோக்கி புறப்பட்டார். கள்ளழகரை வரவேற்கும் எதிர்சேவை நேற்று நடந்தது. அழகர் வேடம் அணிந்த பக்தர்கள் தோல் பைகளில் இருந்த தண்ணீரை பீச்சி அடித்து கள்ளழகரை வர்ணித்து பாடல்கள் பாடி அதிர்வேட்டுகள் முழங்க எதிர்கொண்டு வரவேற்றனர். வழிநடிகிலும் அமைக்கப்பட்டிருந்த மண்டகப்படிகளில் கள்ளழகர் எழுந்தருளினார். கள்ளழகர் வருகையால் மதுரை மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைக்கிறது. நேற்று இரவு 10 மணி அளவில் தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாசலபதி கோயிலுக்கு வந்தார். நள்ளிரவில் திருமஞ்சனமாகி தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளினார். ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து ஆண்டாள் சூடி கொடுத்து கொண்டு வரப்பட்ட மாலை கள்ளழகருக்கு அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்நிலையில் இன்று அதிகாலை தல்லாக்குளம் கருப்பண்ணசாமி கோவிலுக்கு வந்து தங்க குதிரையில் அமர்ந்தவாறே 1000 பொன் சப்பரத்தில் கள்ளழகர் எழுந்தருளினார். அதன் பின் 3 மணிக்கு வைகை ஆற்றை நோக்கி புறப்பட்டார். இன்று அதிகாலை தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளினார். அப்போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷம் எழுப்பினார். வண்டியூர் வீரராகவ பெருமாள் முன்கூட்டியே அங்கு வந்திருந்து கள்ளழகரை வரவேற்க எழுந்தருளியுள்ளார். இதனைத் தொடர்ந்து கள்ளழகர் வைகை ஆற்றில் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார். வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் அந்த கண்கொள்ளா காட்சியை காண மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், தேனி மாவட்டங்கள் உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல லட்சம் பக்தர்கள் மதுரை மாநகரில் குவிந்துள்ளனர். வைகை ஆற்றில் நேற்று இரவு முதலே பக்தர்கள் கூட தொடங்கினர். கள்ளழகர் வேடம் அணிந்த பக்தர்கள் விடிய விடிய கள்ளழகரை வர்ணனை செய்து ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். தீப்பந்தமேந்தியும் தோலினால் செய்த பைகளில் தண்ணீரை நிரப்பி பீச்சி அடித்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர்.